2 பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க. சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டால் தான் கொஞ்சம் முகத்தில் சந்தோஷம் வருது. சரி, ஓகே. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை கேட்கலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து படிக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சரிங்களா? கையை தூக்கணும். சரிங்களா? யார் படிச்சுட்டு வந்திருக்கீங்களோ நீங்கள் கையை தூக்கலாம். பேட்டி நான் சொல்கிறியா? சரி. எபேசியர் 5வது அதிகாரம் 19வது வசனம் எனக்கு ஃபுல்லாக தெரியும்னு சொல்கிறவங்க கை தூக்கலாம். ஜோயனா சொல்லக்கூடாது, ஏன்னா ஜோயனா சொல்லியாச்சு, மனப்பாடம் பண்ணியாச்சு. எபேசியர் 5:19. ஒருத்தருக்கும் தெரியலையா? சரி, இந்த வசனம் தான் தெரியுது, ஆனால் முழுசாக தெரியாது. ஆனால் இந்த வசனம் தான் அப்படின்னு ஆச்சு, தெரியுமா? ஆ ஆ ம் ம் இவ்வளோ வாரத்துக்கு நம்ம பிரசங்கம் பண்ணதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்கணும். படித்து நம்ம சில நேரங்களில் வசனங்களை மனப்பாடம் பண்ணுறது கூட நல்லது தான், பண்ணணும். சரிங்களா? வசனம் மனப்பாடமாக தெரிஞ்சால் நமக்கு ரொம்ப நல்லது. சரி, 5:21. கையை தூக்குனா தான் நான் கேட்க முடியும். நீங்கள் டக்குன்னு எல்லாருமே மொத்தமாக சொல்கிறீங்க. சரி, ஓகே. ரொம்ப ஃபேமஸான வசனம். 5:22. எல்லாமே சத்தமாக சொல்லுங்க. டெய்லி இதை நீங்கள் சொல்லணும், மறக்கவே கூடாது. சரிங்களா? அடுத்தது 5:25. புருஷர் யாரும் பைபிளே படிக்கிறது இல்லை உங்களுக்கு, குறிப்பாக 5வது அதிகாரம் எபேசியர் 5:25. பார்த்து சொல்கிறீங்களா? பார்க்கக்கூடாது. 5:25 சொல்லுங்க பாப்பா. எபேசியர் 5:25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவன் சபையில் அன்பு கூறுங்க அப்படின்னு. சரி, 5:31. 3 பேர். வேற யாராவது? 5:31. வேற யாரும் இல்லையா? யாரு? ஆத்மநாதனா? ஆத்மநாதன் சொல்லுவார்கள். சரி, ஓகே. வேற யாராவது? 5:31. வெரி குட், சூப்பர். 5:32. ஜெனி. வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணும். குறிப்பாக வந்து வாலிப பிள்ளைகளை நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, கையை தூக்குனவங்க எழுப்பி நம்ம வசனம் சொல்லலாம். அவங்க கரெக்டாக சொன்னாங்கன்னா சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு நினச்சோம். நீங்கள் மொத்தமாக சொன்னதுன்னா எங்களுக்கு யார் கொடுக்குறது தெரியல. வி ஆர் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். சரி, ஓகே. ஆனால் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் சின்ன சின்ன கிஃப்டெல்லாம். நீங்கள் மொத்தமாக சொன்னதுனால எங்களால் கொடுக்க முடியல. அடுத்த வாரம் வேணால் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. கண்களை மூடும். கருத்து நான் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும். ஆவியானவரே, ஸ்தோத்திரம்ப்பா. அப்படிய திரு சமூகத்தில் மீண்டுமாய் ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்வில் மாற்றங்களை உண்டு பண்ணட்டும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க, எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. இந்த வார்த்தையை பரிசுத்தான் வெளிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. உடைய ஆளுக்கு கீழே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 25 நம்ம பார்க்கலாம். 25 நான் வாசிக்கிறேன். இதை போன வாரமே நம்ம பார்த்தோம். அதை படிச்சுட்டு அடுத்த வசனத்துக்கு நேராக அதனுடைய விளக்கத்துக்கு போகலாம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து
தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வருது. நம்ம புருஷர்கள் எப்படி மனைவிகளில் அன்பு கூறணும் அப்படின்னா, கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல புருஷர்கள் தங்கள் மனைவிகளில் அன்பு கூற வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பு அது தெய்வீகமான அன்பு, சாதாரணமான அன்பு இல்லை. போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், 3 விதமான அன்பை குறித்து நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? 3 விதமான அன்பு. அதில் 3வது விதமான அன்பு தெய்வ ரகமான அன்பு, தெய்வத்தினுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு, அகாப்பே லவ் அப்படின்னு வருது. அப்படிப்பட்ட அன்பை கிறிஸ்து சபையினிடத்தில் காண்பித்தார். தம்முடைய ஜீவனையே அவர் கொடுத்து சபையை நேசித்தது போல எந்த புருஷனும் தன்னுடைய மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பு, இயேசுவை போல அன்பு கூற வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் அப்படின்னு வருது. அப்படின்னா என்னென்னா, வசனத்தை கொண்டு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். தண்ணீர் முழுக்கினாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஞானஸ்தானம் எடுக்கிறோம். இன்னொரு ஒரு சுத்திகரிப்பு இருக்குது. என்னென்னா, வசனத்தை கொண்டு. வசனம் ஒரு மனிதன் என்ன பண்ணுதுன்னா சுத்திகரிக்கிறது, அவனை பியூரிஃபை பண்ணுது. கரை என்று சொல்லும் போது பாவம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை அது மாற்றுகிறது, நீக்குகிறது. திரை என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சரியான விதமான கர்த்தருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அது ஒரு திரையை போல. திரைனா ஒரு சுருக்கம், சரியான வார்த்தைனா சுருக்கம். ரிங்கிள்ன்றாங்களே, ஒரு நம்ம துணியெல்லாம் இருக்குன்னா அதை சுருங்கி போயிருக்குப்பா, இதை அயன் பண்ணி போடுப்பாடுன்றாங்க. திரைன்னும் போது அது ரிங்கிள். அப்போ சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் சரியான விதத்தில் இல்லாத போது நம்முடைய துணிகளில் காணப்படுகிற ஒரு சுருக்கத்தை போல வாழ்க்கையும் இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ சத்தியம் உள்ளே போக 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 சுருக்கமெல்லாம் நீங்கி அதை நிமிர்ந்து அது சரியாக மாறுகிறது. அப்போ ஆண்டவர் அப்படி தான் பண்ணுறார். வசனத்தை கொண்டு என்ன பண்ணுறார்? சபையை சுத்திகரிக்கிறார். அதே போல் புருஷனானவனும் தன்னுடைய மனைவியிடத்தில் அன்பு கூர்ந்து, தெய்வத்தினுடைய அன்பு கூர்ந்து, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை சுத்திகரிக்கிற அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே இவன் நடத்துகிறான். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை காண்பித்து, கர்த்தருடைய சத்தியத்தை விளக்கி, தன்னுடைய மனைவியை கர்த்தரை ஏற்கும் வகையில் கர்த்தருக்கு பிரியமானபடி அவன் நடத்தி செல்லுகிறவனாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். 28வது வசனம், அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். இந்த வசனம் சொல்லுது, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்துன்னு வருது. அப்போ என்னுடைய சரீரம் வேற, அவங்களுடைய சரீரம் வேற அப்படின்னு சொல்லலை, ஒரே சரீரம் சொல்லுது. வேதம் எப்படி நம்ம கற்றுக் கொடுக்குது? புருஷனும் மனைவியும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள், ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். சரீரம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை குறிப்பாக நீங்கள் வாலிபர்கள் நல்லா கவனிக்கணும். இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா இது ஒரு வாலிபர் கூட்டம் மாதிரி கூட இருக்கும், வாலிபர் யூத் மீட்டிங் மாதிரி கூட இருக்கும். நீங்கள் இன்றைக்கி ஒரு யூத் மீட்டிங் உங்களுக்கு சர்வீஸ்லேயே, அல்லேலூயா, சர்வீஸ்லேயே ஒரு யூத் மீட்டிங் இன்றைக்கி நீங்கள் அட்டன் பண்ணலாம், சரியா? சரீரம் வருது, சொந்த சரீரமாக புருஷன் தன்னுடைய மனைவியினுடைய சரீரத்தை தன்னுடைய சரீரமாக என்ன பண்ணணுமா? பாவிக்க வேண்டும். இந்த சரீரத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்றதை நம்ம கொஞ்சம் நல்லா கவனித்தோம் அப்படின்னா இந்த சத்தியம் நமக்கு நல்லா புரியும். இங்கே அநேகர் நம்ம ரட்சிக்கப்பட்டு சபையில் அமர்ந்திருக்கிறோம். இந்த சரீரம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி விலை கிரயத்திற்கு நம்முடைய சரீரங்களை அவர் வாங்கியிருக்கிறார்.
நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்றார். அப்போது நம்முடைய சரீரம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா, அது தேவனுக்கு சொந்தம். நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தம் இல்லை. நம்முடைய சரீரம் தேவனுக்கு சொந்தம், கர்த்தருக்கு சொந்தம். அவருடைய ரத்தத்தை கொண்டு விலைக்கு வாங்கியிருக்கிறார். நம்ம சொல்ல முடியுமா, இந்த சரீரத்தை என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நான் பயன்படுத்த முடியும், என்னுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய சரீரத்தை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த சரீரம் இயேசு விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஒருவேளை இல்லையே, நான் ரட்சிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுக்கலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, இயேசுவினுடைய வார்த்தையின்படி நான் வாழலை, என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னால், அவருடைய சரீரம் இயேசுக்கு சொந்தம் ஆகலை. அவர்கள் சொல்ல முடியாது. ஒருவேளை சொல்லலாம், என் சரீரம் இயேசுக்கு சொந்தம் இல்லை, இது என்னுடைய சரீரம் சொல்லலாம். ஆனால் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்களோ, மீட்கப்பட்டிருக்கிறார்களோ, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களோ, அவர்களுடைய சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னுடைய சரீரம் இயேசுவுக்கு சொந்தம்னு? அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறீங்களா? நம்முடைய சரீரம் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். இந்த சரீரத்தால் நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறார் பாருங்க, புருஷன் தன்னுடைய மனைவியை எப்படி பார்க்கணுமா? தன்னுடைய சொந்த சரீரமாக பார்க்க வேண்டும். அப்போது ஒரு வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், டக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? 5:31 என்னன்னு சொல்லுவீங்க? இது நிமித்தம் தாயும் தகப்பனை விட்டு பிரிந்து நான் வருது. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனை தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்துன்னு வருது. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். தன் மனைவியுடன் இசைந்து. இசைந்துன்னா என்ன அர்த்தம்? இசைந்துன்னா இசைந்து தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? சேர்ந்து அப்படின்னு வருதுங்களா? சரி, ஓகே, சேர்ந்துனும் கரெக்டாக தான் வருது. இசைந்துன்னா அந்த வார்த்தை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல, புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்குது. கரெக்டாக சொன்னால் இணைந்து. இசைந்துன்னா என்னது? இணைந்து. இங்கிலீஷில் ஜாயின் டுகெதர் அப்படின்னு வருது. இணைந்து. எப்படி இணையறாங்க? எப்படி இணையறாங்க பாருங்க. இணைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்போ மாம்ச பிரகாரமாக இணைகிற ஒரு காரியமும் இருக்கு. சரியா? மாம்ச பிரகாரமாக இணைகிற ஒரு காரியம் இருக்கு. இப்போ பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்முடைய சரீரத்தை கர்த்தர் மீட்டு எடுத்துட்டார். தம்முடைய ரத்தத்தை சிந்தி விலைக்கரையை கொடுத்து நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய சரீரத்தை அவர் மீட்டு தன்னுடைய ப்ராப்பர்ட்டியாக அவர் மாற்றிட்டாராம். தன்னுடைய ப்ராப்பர்ட்டியாக மாற்றிட்டார். அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, சரீரம் இருக்கு. ஆவி, ஆத்துமா, சரீரம், 3 விதமான பகுதியால் நிறைய ஆனவன் தான் ஒரு மனுஷன். எப்போ ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை அவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டியாக மாற்றிட்டாரோ, இப்போ சரீரம் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆத்துமான்னு சொல்லும்போது நம்முடைய மைண்ட், சிந்தனை, இந்த சிந்தனையும் கூட என்ன ஆகுதுன்னா அவருடைய சிந்தைக்கு ஏற்றபடி மாறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்றார். அப்போது நம்ம சரீரத்துலேயும் ஆண்டவரோடு கூட கணவன் மனைவி சரீரத்தில் இணையிறது போல் ஒரு இணைப்பு நம்முடைய மைண்ட்லேயும் உண்டாக முடியும். அதே போல் ஒரு இணைப்பு ஆவியிலையும் உண்டாக முடியும். அதை தான் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். நல்லா கொஞ்சம் கவனிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சரீரத்தில் இணைகிற இந்த இணைப்பு ஒன்று இருக்குது. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். சிந்தனைகளில் கூட சில பேர் ஒன்றாவாங்க தெரியுங்களா? அவருடைய கருத்தும் என்னுடைய கருத்து ஒன்று தான்ப்பா அப்படின்வாங்க. அவர் யோசிக்கிறபடி தான் நானும் யோசிக்கிறேன். கருத்து ஒற்றுமை சில நேரங்களில் மனிதர்களிடையே இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அது மைண்டு, அதாவது நம்முடைய சரீரம் ஒன்றாக இணைய முடியும். மைண்டு, நம்முடைய தாட்ஸு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரே தாட்ஸ் உள்ளவங்களாம் ஒன்றா இருப்பாங்க.
அவரும் ஒரே மாதிரி யோசிக்கிறார், நானும் ஒரே மாதிரி யோசிக்கிறேன், எங்களுடைய மைண்ட் செட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா அவங்களாம் ஒன்றா இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து கணவன் மனைவி மாதிரி சரீர பிரகாரமாக இணையல, மனதளவில் மைண்டு என்ன ஆயிடுச்சு, ஒன்றாக இணைந்து விட்டபடினால அவர்கள் ஒருவருக்கு ஒரு பழகுவது ரொம்ப ஈஸியாக மாறி விடுகிறது. அதே போல் ஆவியில் கூட என்ன பண்ண முடியும், ஒன்றாக இணைய முடியும். இதை தான் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம போகலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் போயிட்டு கொஞ்சம் சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. கவனிங்க, வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் வேசியோடு கூட இணைஞ்சா எப்படி ஆயிடுறான்? அவன் வேசியோடு கூட ஒரே மாம்சமாக இருக்கிறானா, ஒரே சரீரமாக இருக்கிறானா. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய மைண்டு வேற, அவங்களோட ஸ்பிரிட் வேற. ஒரு வேசி இருக்கிறாங்கன்னா அவங்களோட மைண்டு வேற மாதிரி இருக்கு, அவங்களோட ஸ்பிரிட் வேற மாதிரி இருக்கு. ஆனால் அவன் எதில் மட்டும் இணையிறான்? சரீரத்தின் பிரகாரமாக இணையிறான். அதை கர்த்தர் என்ன சொல்றாரு? அது பாவம்னு சொல்றாரு. அது வேதம் என்ன பண்ணுது? அதை விட்டு விலகி ஓடணும்னு சொல்லுது. வேசித்தனத்திற்கு விலகி ஓட வேண்டும்னு சொல்லுது. அப்போ சரீர பிரகாரமாக இணையும் போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு ஒன்றாக இருக்கிறார்கள், ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த இடத்துல ஆவி இல்லை, அவங்க மைண்ட் இல்லை, அது பாவமாக பார்க்கிறார் ஆண்டவர். அதை என்ன பண்ணுறாரு? திருமண வாழ்க்கையில் எல்லாமே இணையிறோம். எல்லாமே சரீர பிரகாரமாகவும் சரி, மைண்டு சரி. மைண்டுக்கு நான் பின்னாடி நான் வரேன், மைண்டை பற்றி அப்புறம் பேசுகிறேன். மைண்டு சரி, அதே போல் ஆவியும் சரி. ஆவியிலும் என்ன பண்ணணும்? ஒன்றாக இணையும் போது அந்த குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். 17வது வசனத்துக்கு வருவோம். அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஒரு மனுஷன் கர்த்தரோடு கூட என்ன பண்ண முடியும்? இசைந்து இருக்க முடியும். கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? நல்லா கவனிங்க, கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார். அப்போ நம்ம கர்த்தரோடு கூட இணையணும். என்னென்னா, இணையிறதுன்றது என்னென்னா, நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாக ஐக்கியப்பட வேண்டும். நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணைய முடியும். அப்படி இணையும் போது தான் ஆண்டவர் நம்ம பயன்படுத்துகிறார். சில நேரங்களில் ஊழியக்காரங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறாரு? அவங்களுடைய ஸ்பிரிட்டும் ஆண்டவருடைய ஸ்பிரிட்டும் ஒன்றாகுது, ஒன்றா அப்படி மிக்ஸ் ஆகுது, மிங்கிள் ஆகுது. அப்படி ஆகும்போது என்னென்னா, அந்த ஆவி மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுறார்? காரியங்களை, அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அப்படி தான் அற்புதங்கள் நடக்குது, அப்படி தான் ஆண்டவர் வந்து காரியங்களை செய்கிறார். அப்போ கர்த்தரோடு கூட இசைந்து, இப்போ கர்த்தர் வந்து சரீர பிரகாரமாக இல்லை, தேவன் வந்து ஆவியாக இருக்கிறார்னு இருக்குது. அப்போ தேவனோடு கூட இணைந்து கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதனால் 18வது வசனம் பாருங்க. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவம் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். வேசித்தனத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா சுய சரீரத்துக்கு என்ன பண்ணுறாங்க? அவங்க பாவம் செய்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் வந்து உங்களுக்கே சொந்தம் இல்லை. யூ டோன்ட் பிலாங் டு யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்கே சொந்தம் இல்லை. உங்கள் சரீரம் அது உங்களுக்கே சொந்தம் கிடையாது அப்படின்றார். அப்போ திருமண வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மனைவியினுடைய சரீரம் அது சொந்த சரீரமாக பாவிக்க வேண்டும். அதே போல் மனைவி தன்னுடைய கணவனுடைய சரீரத்தை சொந்த சரீரமாக பாவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. கடைசி வசனம் வாசிக்கலாம், 20வது வசனம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
இப்போ நமக்கு நல்லா ஒரு தெளிவு வரணும். என்னென்னா, என்னுடைய சரீரம் மீட்கப்பட்ட சரீரம். ஒருவேளை நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையானே தெரியல, என் சரீரம் இயேசுக்கு சொந்தமாக என்னன்னு தெரியல அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஜெபம் முடியும் போது நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த பிரசங்கம் முடியும் போது அதுக்காக ஜெபிக்க போகிறோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் ரட்சிங்க, இப்படி பிள்ளையாய் மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா, ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறார். மாற்றுவது மாத்திரம் அல்ல, நம்முடைய சரீரங்களை மீட்டெடுக்கிறார். அவர் விலைக்கிறைய தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை அவருடையவர்களாக மாற்றுகிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் மாற்றுகிறார். நம்முடைய சரீரம் அவருக்கு சொந்த சரீரமாக மாறிவிடுகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய மைண்டு கூட என்ன பண்ணுறாரு, அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடார். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த எபேசியர் 5:19 வாசிக்கும் போது, சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டுலாம் வருதுங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வேத வசனம், தேவ வசனம் நமக்குள்ள ஆளுகை செய்யணும். இப்போ நம்முடைய மைண்டில் நிறைய எண்ணங்கள் இருக்கும், நமக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கும். ஒரு புருஷனுக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கும், ஒரு மனைவிக்கு அவங்களுடைய சிந்தனைகள் ஏராளமாக இருக்கும். ஆனால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக மாற வேண்டுமானால், இந்த 2 பேருடைய சிந்தனையில் யாருடைய சிந்தனை வரணும்னா, தேவனுடைய சிந்தை வர வேண்டும். பவுல் சொல்கிறது போல, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது. அப்போ தேவனுடைய சிந்தை என்பது என்ன? அவருடைய எண்ணங்கள், அவருடைய தாட்ஸு. எது அவருடைய தாட்ஸு? இந்த வேத வசனம் தான் அவருடைய தாட்ஸ். இதுதான் அவருடைய எண்ணங்கள், இதுதான் அவருடைய தாட்ஸு. இந்த தாட்ஸை எடுத்து நம்முடைய சிந்தனைகளை வைக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அனுதினமும் மறுரூபமாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகிறோம். எப்படி மாறுறோம் அப்படின்னா, இந்த வசனங்கள் உள்ள வச்சு வச்சு அதன்படி செய்ய செய்ய, அதன்படி நடக்க நடக்க நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. காரணம் என்னென்னா, நம்முடைய சரீரம் இயேசுக்கு சொந்தமாயிருச்சு. இந்த சரீரத்தால் நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். என் இஷ்டமாக நான் நடக்க முடியாது, நான் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாது. தேவன் விரும்புகிற காரியத்தை இந்த சரீரத்தை கொண்டு நான் செய்யணும். இந்த வாயினால் கர்த்தரை நான் மகிமைப்படுத்தணும், என் செவிகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தருடைய பாடல்களை கேட்கணும், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை கேட்கணும். என்னுடைய நடக்கைகள், நான் செய்கிற காரியங்கள், இந்த சரீரத்தின் மூலமாக செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்னா, தேவன் நம்ம விலைக்கிரயத்திற்கு வாங்கியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தனைகளையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். எப்படி ஆளுகை செய்கிறாரு? இந்த வேத வசனங்கள் மூலமாக. இது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த வசனத்தை உள்ளே வச்சு வாழ்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். கிட்டத்தட்ட பல வாரங்களாக, சில வாரங்களாக இந்த எபேசியர் 5வது அதிகாரத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில வசனங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வாரமும் ஒரு பிரசங்கம் பண்ணோம்னா, கூப்பிட்டு நம்ம பைபிள் படிக்கிறவங்கள தவிர கூப்பிட்டு என்னப்பா கற்றுக்கிட்ட, என்ன வசனம்னா ஒன்றுமே தெரியலன்னுவாங்க. காரணம் உள்ளே போகல. இந்த வசனம் உள்ளே போக போக தான் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். அதனால தான் ஆவியில் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை என்பது என்ன? கர்த்தருடைய வசனங்களால் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை. இந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யணும், இந்த வசனத்தின்படி நடக்கணும். அதுக்காக நம்ம எல்லா விதமான முயற்சியும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவி தேவனோடு கூட இணைய வேண்டும். இப்போ ஒரு மனிதனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ளே இந்த சரீரமும் கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கும். இந்த அவனுடைய மைண்டும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். எப்படி ஆளுகை செய்கிறாரு? வசனங்கள் மூலமாக, உபதேசத்தின் மூலமாக. நான் சொன்ன உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள், யோவான் 15:3 சொல்கிறார். நான் சொன்ன உபதேசத்தினால இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். இந்த வசனம் சுத்திகரிக்கிறது. நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா, நிறைய தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத காரியங்களாக நம்முடைய மைண்டு அப்படியே ஆக்குப்பை ஆகிருக்கும். இந்த வசனம் உள்ளே போக போக போக, ஐயோ நான் நினச்சதெல்லாம் தப்பு, இப்படி கிடையாது, இப்படி செய்யக்கூடாதா, இப்படி பண்ணக்கூடாதா, வசனம் இப்படி சொல்லுது, நான் இப்படி நினச்சேனே, ஏன்னா நான் மாற்றிக்கணும்னு சொல்லி வசனத்துக்கு ஏற்றபடி மாற்ற வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படும். தேவனுடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, தேவனுடைய மகிமையை தங்குகிற குடும்பமாக, ஒரு குட்டி ஹெவன் மாதிரி அந்த குடும்பம் என்ன ஆகிடும், மாறிடும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக இருப்பதனால நம்முடைய ஆவியில் என்ன பண்ணுறாரு, அவருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்குறார், வெளிப்படுத்துகிறார். தேவனோடு கூட ஒரு கனெக்ஷன் நம்முடைய ஸ்பிரிட்டில் என்ன ஆகுது, உண்டாகுது. இப்போ விஷயத்துக்கு வரேன். இவ்வளோ காரியத்தை எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, வாலிபர்கள் நீங்கள் கவனிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம்.
2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு நேராக நம்ம போகலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 14வது வசனம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்திலே விசுவாசிகளுடன் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இப்போ என்ன நடக்குதுன்னா, நிறைய சபைகளில் நடக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. வாலிப பையன் ரட்சிக்கப்பட்ட பையனாக இருப்பான். அவனுக்கு பொண்ணு பார்க்கணும், திருமணம் ஆகிறதுக்கான ஒரு வயசு வந்துடுச்சு, ஒரு பொண்ணு பார்க்கணும், இல்லைன்னா பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்க, கவனிக்கிறீங்களா? தயவுசெய்து கவனிங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோன்னா, பொண்ணு நல்லா படிச்சிருக்குதுப்பா, டபுள் டிகிரி, என்னது டபுள் டிகிரி, நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, நல்ல சம்பளம், 70,000 80,000 சம்பளம் வாங்குகிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ணுறாங்க. சொல்லுவாங்க, இன்னும் அவங்க ரட்சிக்கப்படலையே, வேறு இதில் தானே இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவங்களாம் இன்னும் மாறலையே, எப்படி கல்யாணம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம்? ஒரு ஞானஸ்தானத்தை ஒன்று கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் நம்ம மாற்றிடலாம். என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்க? மாற்றிடலாம். சர்ச்சுக்கு வர வச்சுட்டா அவங்க கிறிஸ்டியனாக மாறிடுறாங்க, எல்லாமே மாறிடும். அதனால் கிறிஸ்தவ மரபடி தான் நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஞானஸ்தானம் கொடுத்துடலாம், பேரை மாற்றிடலாம், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், சர்ச்சுக்கு வருவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட திருமணத்தில் என்ன நடக்குது? பெரிய குளறுபடி தான் நடக்குது. பெரிய குளறுபடி நடக்குது. அப்படிலாம் என்ன பண்ணிட முடியாது, அவ்வளோ ஈஸியாக மாற்றிவிட முடியாது. நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்கள்லேயே பண்ணுற பெரிய தவறுகள் இதுதான். இதனால் பெரிய குழப்பம் குடும்பத்துலேயும் வருது, சபையிலையும் வருது. காரணம் என்னென்னா, பாருங்கள், அப்படி ஒரு நபரை பார்க்குறாங்கன்னா, திருமணம் ஆகிடுது, அவங்க சரீர பிரகாரமாக ஒரே மாம்சமாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க மைண்டு வேற. ஏன்னா ரட்சிக்கப்பட்டதானே அந்த சரீரம் கர்த்தருக்கு சொந்தமாகும். அவங்க மைண்டில் கர்த்தருடைய வசனம் இருக்கும், அவங்களுடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோட கூட ஒன்றாக இருக்கும். இப்போ ரட்சிக்கப்படலை, என்ன பண்ணிட்டாங்க? கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சுட்டாங்க, திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க. சரீர பிரகாரமாக ஒரே மாம்சமாக இருக்கிறாங்க, ஆனால் மைண்டு 2 பேருக்கும் வேறு. இவரோட மைண்டில் என்ன இருக்குது? இயேசுவினுடைய வார்த்தைகள் இருக்குது. அந்த அம்மாவோட மைண்டில் என்ன இருக்குது? உலக பிரகாரமான சிந்தனைகள் இருக்குது. எப்படி இருக்கும் பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று அப்படியே முரண்பாடாக இருக்கும். இவங்க ஆவி யாருக்கு சொந்தம்? இயேசுக்கு சொந்தம். சரியா? அவங்களுடைய ஆவி யாருக்கு சொந்தம்? சொல்லுங்கள், சொல்ல மாட்டீங்களே. ரட்சிக்கப்படாத அந்த ஆவி யாருக்கிட்ட இருக்குது? அடிமையாக இருக்குது, பிசாசுக்கு அடிமையாக இருக்குது. இப்போ பாருங்கள், அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏதுன்றாரு. சரீர பிரகாரமான ஒரே மாம்சமாக இருந்தாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் மைண்டு வேறு. இங்கே வசனம் இருக்குது, அங்கே வசனம் இல்லை. ஒரே போராட்டமாக போர்க்களமாக இருக்கும் அந்த குடும்பமே. வசனம் இருக்குது, அங்கே வசனம் இல்லை. இங்கே தேவனுடைய ஆவியானவர் கூட இவங்க உறவாடுறாங்க, அசைவாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது? பிசாசுனுடைய உலக பிரகாரமான எண்ணம், பிசாசு ஆளுகை செய்கிறான், பிசாசு கிரியை செய்கிறான். அந்த குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இது யாருக்கிட்ட மேக்சிமம் இருக்குது? இந்த மாதிரியான தவறுகள்லாம் பெற்றோர்கள்கிட்ட தான் இருக்குது. பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறாங்க? உலக பிரகாரமாக நல்லா இருப்பாங்க, நல்ல இடம், நல்ல சொத்து இருக்குது, ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணிடுறாங்களே ஒழிய, அவன் ரட்சிக்கப்பட்டவனா, அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்குதா, அவன் தேவனுக்காக வாழ்கிறானா, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறான்னு சொல்லி பார்க்குறதில்ல. இதை பார்க்க தவறுறதுனால அந்த வாழ்க்கை ஃபுல்லாகவே என்ன தான் ஆகிடுது? பெரிய குழப்பமாகவே பிரச்சனையாகவே மாறிடுது. இந்த எபேசியரில் சொல்லி இருக்கிற அந்த 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி வாழ்க்கை வாழ முடியாது, கஷ்டம், வாழ
நம்ம இப்படிப்பட்ட டீச்சிங் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, வாழ்க்கை குடும்பம் ஒரு தரமுள்ள குடும்பமாக குடும்பங்கள் மாற வேண்டும் என்று இதை எடுத்து போதிக்கிறோம். அதுக்கு நம்மளே சரி இதுக்கு முன்னாடியே தெரியல, ஓகே. பட் ஆனால் இந்த சத்தியங்களை சொல்லிக் கொடுக்குறோம். இந்த சத்தியத்தை கேட்டு போயிட்டு வேற ஒரு மார்க்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணையோ பையனை பார்த்து அதெல்லாம் ஞானஸ்தானத்துக்கு ஒத்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் போக போக மாறிடுவாங்க. போக போக மாறிடுவாங்க. போக போக எல்லா காரியம் மாறிடும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகளும் குழப்பங்கள் தான் இருக்கும். அப்படிப்பட்ட தவறு என்ன பண்ணக்கூடாது, எந்த பெற்றோர்களும் செய்யக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவர், என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன், தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு பையன், தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு மகள் என்னுடைய மகனுக்கு வேணும், என்னுடைய மகளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம காரியங்களை செய்யும் பொழுது அங்கே மாற்றங்கள் உண்டாகும். அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். அந்த 14வது வசனம் பாருங்க. அந்நிய நுகத்திலே விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அதாவது புருஷனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். எப்படி ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த ஆதாமனுடைய விலா எலும்பிலிருந்து என்ன பண்ணுறாரு தேவனாகி கர்த்தர், ஒரு எலும்பை எடுத்து, விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை மனுஷியாக உண்டு பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறார் ஆதாமுக்கு முன்பதாக. நல்லா கவனிங்க. இப்போ ஆதாமை உண்டாக்குனது யார்? தேவன். சரிங்களா? ஏவாளை கொண்டு வந்து நிறுத்தினது யார்? தேவன். இந்த 2 பேரும் இணைச்சது யார்? தேவன் தான். அப்போது ஆதாமும் தேவனுக்கு சொந்தமானவனாக இருந்தான், ஏவாளும் தேவனுக்கு சொந்தமானவளாக தான் இருந்தாங்க. அப்போது தேவனுக்கு சொந்தமில்லாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத, ரட்சிக்கப்படாத, தேவனை விசுவாசிக்காத அப்படிப்பட்ட நபர்கள், அப்படிப்பட்ட அவிசுவாசிகள் அவர்களோடு கூட இணையிறது கிடையாது. அதுக்கு பேர் என்னென்னா பிணைக்கப்படுறது. அதுக்கு பேர் என்னது? பிணைக்கப்படுறது. பிணைக்கப்படுறதுன்னா பலவிதமான சிக்கல்களில் போய் மாட்டிக்கிறது. இணைக்கப்படுறதுன்னா ரொம்ப ஸ்மூத்தாக என்ன ஆகிடுது, இணையிறாங்க. அது அவிசுவாசிகளோடு கூட இணையிறதில்லை. அதுக்கு பேர் என்னது? பிணைக்கப்படுகிறது. எப்படி இருக்கும் பாருங்கள் வாழ்க்கை. அது ரொம்ப பரிதாபமான ஒரு வாழ்க்கையாக போயிடும். வாலிப பிள்ளைகள் இங்கே இருக்கிற ஒரு 4 பேர் 5 பேராக இருந்தாலும் சரி, இந்த சத்தியம் உள்ளே போகணும். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு நுகத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. அடிமைத்தனம். ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்தம் இருக்கா? கிடையாது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்மந்தம் இருக்கா? கிடையாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, இணைப்பு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது அப்படின்னு கேட்குறார். கிடையாது. 2 பேரும் ஒன்றாக திருமண வாழ்க்கையில் இணையும் பொழுது பலவிதமான குழப்பங்கள், போராட்டம், அடிமைத்தனம். இங்கே வரும்போது இங்கே பார்க்குறோம், அந்நிய நுகம்னு வருது. நுகம்னு போது அது பாரமாயிடுது. என்ன ஆகிடுது? பாரமாயிடுது. ஆண்டவரும் கூட சொல்கிறார் பாருங்க. மத்தேயுவில் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லுவார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள்லாம் சொல்லிட்டு, என்னுடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது என்றார். இல்லை, லகுவாய் அவர் கூட இருக்கிறதும் நுகம்தான். ஆனால் இந்த மாதிரியான நுகம் இல்லை. ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு நாள் சஞ்சலம், ஒவ்வொரு நாள் அடிமைத்தனம். ஏன்னா அங்கே அந்த ஆவி வேற ஆவியோடு இணைஞ்சிருக்குது, அசுத்த ஆவியோடு கூட இணைஞ்சிருக்குது. உலக பிரகாரமான சிந்தனை அங்கே ஆட்கொண்டிருக்கு. சரீர பிரகாரமாக மாம்சத்தில் ஒன்றாக இருக்கிறாங்க, ஆனால் மைண்டில் வசனத்தில் ஒன்றாகவில்லை. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொள்ள முடியவில்லை. அவருடைய ஆவி இணைந்திருக்கவில்லை. இப்போது நம்முடைய ஆவியும் புருஷனுடைய ஆவியும் மனைவியுடைய ஆவியும் கர்த்தரோடு கூட இசைந்திருக்குமானால் எப்படி இருக்கும் பாருங்கள். கர்த்தரும் இருக்கிறாரு, மனிதனுடைய ஆவியும் இருக்குது, மனுஷனுடைய ஆவியும் அங்கே இருக்குது. எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கும் போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்கள். இட் வில் பி லைக் ஹெவன், பரலோகத்தை போல் இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஆழமான தீர்மானம் எடுக்கணும். அப்பா ஆண்டவரே, இந்த மாதிரி நான் போய் அந்நிய நுகத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது. பிசாசு எப்படியாவது நுகத்தை வாலிப பிள்ளைகள் மேலே போட்டுறணும், எப்படியாவது மாட்டை விட்டுறணும்னு சொல்லி என்ன பண்ணுவான். அது ஒன்ஸ் உள்ளே போய் மாட்டிட்டோம் அப்படின்னா வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த எபேசியர் 5வது அதிகாரத்தை என்ன பண்ண முடியாது, நம்மளால் நினச்சி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். அப்போ தேவனை என்ன பண்ணணும், இணைக்கணும். தேவனே நம்முடைய வாழ்க்கையில் இணைக்கணும் அப்படின்னா தேவனிடத்தில் நம்ம சரண்டர் பண்ணணும். ஆண்டவரே, காத்திருக்கணும். ஆண்டவரே,
உமக்கு சித்தமான ரட்சிக்கப்பட்ட மகள், இயேசுவை நேசிக்கக்கூடிய மகள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு மகள், இயேசுவுக்கு சொந்தமான சரீரத்தை உடைய ஒரு மகள். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் மனைவியாக வர வேண்டும்னு சொல்லி அப்படி ஒரு ஆழமான தீர்மானத்தை இன்றைக்கி நம்ம எடுக்கணும். அல்லேலூயா. மகள்களுக்கும் அப்படி தான். எனக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் எனக்கு வாழ்க்கை துணையாக வர வேண்டும். ஒரு சரீரம் இயேசுக்கு சொந்தமாக இருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அவருடைய சிந்தனை இயேசுவின் சிந்தனையினால் நிறைந்திருக்க வேண்டும். அவருடைய ஆவி இயேசுனுடைய ஆவியோடு கூட இணைந்திருக்க வேண்டும். இந்த 3 விதத்தில் இணையணும், ரொம்ப முக்கியம். மாம்சம் இணையுது, ஓகே. ஆவி என்ன ஆகணும்? ஆவியில் ஒரு மனம் வரணும், ஸ்பிரிட்டில் ஒரு ஒன்னஸ் வரணும். அதே போல் இந்த மைண்டில் ஒரு ஒன்னஸ் வரணும். அந்த மைண்டு எப்படி வருது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையினால தான் வருது. நம்முடைய வார்த்தை, அவங்களுடைய வார்த்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது அந்த மைண்டு என்ன அது ஒன்னஸில் வருது. ஆவியிலும் ஸ்பிரிட்லேயும் ஒன்னஸ் வருது. இப்படி தான் கர்த்தர் இணைக்கிறார். 2 பேரையும் இணைச்சார்னா கர்த்தர் இப்படி தான் இணைக்கிறார். அதனால் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், அவிசுவாசிகளோடு கூட பங்கு ஏது, அங்கே போகாதன்றார். போனால் என்ன பண்ணுவேன்? நீ மாட்டிக்குவே. அந்த நுகத்தில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவித்து கொண்டிருப்பேன். வாழ்க்கையில் எவ்வளோ வாழ்நாள் முழுவதும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வாழ்க்கை எபேசியர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இயேசு கிறிஸ்துவோட அன்பை நம்ம காண்பிக்கலாம், கீழ்ப்படியலாம், ஒருவருக்கு ஒரு இணக்கமாக இருக்கலாம், ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருக்கலாம், ஒருவருக்கு ஒரு நல்லா உயர்த்தலாம், கர்த்தருக்குள்ளே மேம்படுத்தலாம். எல்லா காரியங்களும் நம்ம என்ன பண்ணலாம்? செய்யலாம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த திருமண வாழ்க்கை குறித்து இயேசு கிறிஸ்துவே பேசியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்ன்றதை நம்ம பார்க்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம். நாலாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். மத்தேயு 19வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். இசைந்திருப்பான்னா என்ன அர்த்தம்? இணைந்திருப்பான். சரியா? ஓகே. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? சரீர பிரகாரமாக அவங்க என்ன பண்ணுறாங்க? இணைந்திருக்கிறாங்க, இசைந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராக இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அப்போ ஒரு திருமண வாழ்க்கையை இணைக்கிறது யார் தான் இணைக்கிறாரு? தேவன் இணைக்கிறார். இப்போ தேவனை இணைக்கணும்னா எப்படி இணைக்கணும்? நம்ம அங்கே வாசித்தது போல தான், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் வாசித்தது போல் தேவன் இணைக்கிறது எப்படி இணைக்கிறாரு? இல்லைங்க, நான் கர்த்தருடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறேன். சில பேர் அப்படி ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா, நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறேங்க, எனக்கு ஏற்ற ஒரு மகளை கர்த்தர் கொண்டு வராரு, யார் ஆண்டவர் காட்டுறாரோ அவங்கள தான் நான் திருமணம் பண்ண போகிறேன், காத்துன்னு. ஆண்டவர் தெளிவாக என்ன பண்ணுறாரு? அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய சித்தம் என்பது என்ன? தேவனுடைய சித்தம் என்பது என்ன? இந்த வேத வசனம் தான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்பது ஒரு மர்மமான ஒரு காரியம் இல்லை, கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியம் இல்லை, என்னன்னே தெரியல, அங்கே புரியல, அப்படி கிடையாது. தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, அவிசுவாசியோடு கூட என்ன பண்ணாத, நீ பிணைக்கப்படாதிருப்பாயாக. அவிசுவாசியோட கூட அப்புறம் ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜெபம் பண்ணுங்க, வாய்ச்சுதுங்க, ஆனால் அதான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம், அப்படி கிடையாது. தேவனுடைய சித்தம் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு வசனத்தில். அவிசுவாசியோட என்ன பண்ணாத, நீ பிணைக்கப்படாதிருப்பாய் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனுடைய சித்தம் அது கிடையாது. ஒரு அவிசுவாசியை திருமணம் பண்ணுவது தேவனுடைய சித்தம் கிடையாது. அப்போ சிலர் யோசிக்கிறாங்க, அப்போது சில பேர் அப்படி பண்ணிடுறாங்களே, அப்போது அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்படிலாம் இருக்குதே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதாவது ஆண்டவர் ஆண்டவருடைய பரிபூர்ண ஒரு திட்டம் ஒன்று இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம போகிறோம், நடந்து போகிற வழியில் ஒரு பள்ளம் இருக்குது, பார்க்காம கீழே விழுந்துட்டோம்.
காலில் என்ன ஆயிடுச்சு, அடிபட்டுருச்சுன்னு வைங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்க்குறாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நல்லா ஆயிடுச்சு. இப்போது இன்னொருத்தர் அது வழியாக போகிறான்னு வச்சு, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அதே வழியாக போ. ஒரு டாக்டர் இருக்கிறாரு, நீ விழுந்தா கண்டிப்பாக அந்த டாக்டர் உன்னை எப்படியா சரிப்படுத்துறாரு சொல்லுவோமா நம்ம? விழுந்தா அந்த டாக்டர் சரிப்படுத்துவார் தான். ஆனால் விழுறது ஆண்டவருடைய சித்தம் இல்லையே. நம்ம யாரும் அதை செய்ய மாட்டோமே. இப்போ பரிபூர்ண சித்தம் ஒன்று இருக்குது. என்னென்னா, ரட்சிக்கப்பட்டவர்களோட கூட, விசுவாசிகளோடு கூட நம்ம என்ன இருக்கணும்னா, ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும். திருமண வாழ்க்கையிலும் அப்படி தான். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து தேவனுக்காக வாழக்கூடிய பிள்ளைகளை தான் என்ன பண்ணணும், திருமணம் செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். திருமணத்துக்காக ஒரு ஞானஸ்தானம், திருமணத்துக்காக சர்ச்சுக்கு வர்றது, அப்படிப்பட்டவர்களை கல்யாணம் பண்ணுறதுன்றது எபேசியர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வாழ்க்கை நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. தேவனை இணைக்கிறாருன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்தை தான் கர்த்தர் சொல்கிறார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய நேரத்தில் பிரிக்கிறோம். இல்லைங்க, நான் எங்கெங்க பிரித்தேன் நம்ம நினைப்போம். ஆனால் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, தேவன் இணைத்ததை மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறவர்களாக காணப்படுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இந்த வசனத்தை கடைசியாக வாசிக்க முடியும். எபேசியர் 5க்கு வந்துடுவோம். 28. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து, அவங்களை எப்படி பாவிக்கணுமா, தங்களுடைய சொந்த சரீரமாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. நம்முடைய சரீரத்தை நம்மளே பகைச்சிப்போமா சொல்லுங்கள்? நாமளே ஒரு ஏதாச்சும் ஒரு நைஃப் எடுத்து நம்மளே குத்திப்போமா? பண்ண மாட்டோம். ஐயோ வலிக்குமே, பயப்படணும்ல. அதே போல் மனைவிகளும் என்ன பண்ணணும், தன் சொந்த சரீரத்தை போல். எந்த ஆம்பளைங்களாம் தன்னை அடிச்சிக்கிறாங்களா சொல்லுங்கள்? இல்லைங்க, நான் வாரத்துக்கு ஒரு முறை என்ன அடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க யாருன்னா இருக்கிறீங்களா? அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? சரி, வாரத்துக்கு ஒரு முறை என் மனைவியை அடிப்பேன் அப்படின்னு யாருன்னா இருக்கிறீங்களா? சொல்லுங்கள். தன் சொந்த சரீரமாக என்ன பண்ணணுமா மனுஷன். அதாவது நம்ம சபையினுடைய சூழ்நிலைகளை கம்ப்ளீட்டாக மாறிடணும். எப்படி மாறணும்? இதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறதுன்றார். அல்லேலூயா. மனைவிகளை அடிக்கிறது என்ன பண்ணணும், முதல்ல நிறுத்த வேண்டும். இனிமேல் நான் அடிக்கிறத நிறுத்த போகிறேயா அப்படி சொல்கிறீங்க யாருன்னா இருக்கிறீங்களா? கை தூக்குனா தெரிஞ்சிருமே. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே என்றார். அப்போது 30 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், 40 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், ஆனால் மனைவி 40 வருஷமாக அடிச்சுன்னுக்கிறேன்யா, 30 வருஷமாக மனைவி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், அடிச்சிட்டு இருக்கிறேன்னா, இது யாருமே ஒன்றும் சொல்லி கொடுக்கலையா, இல்லைன்னா இது நமக்கு தெரிஞ்சுக்கலையா? நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு ஆழமான ஒரு தீர்மானம் எடுக்கணும். தன் சொந்த சரீரத்தை பகைத்தவன், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. சிலர் யோசிப்பாங்க, அடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஐயா பண்ண முடியும், அடிக்கிற மாதிரி கோவத்தில் தான் நான் என்ன பண்ணிடுறேன், டென்ஷனில் நான் அடிக்கணும்னு நினைக்கவே இல்லை, ஆனால் டென்ஷனில் என்ன பண்ணிடுறேன், என்னையும் மீறி அடிச்சிடுறேன். சிலர் சொல்லுவாங்க, அங்கேயும் கொஞ்சம் சொல்லுங்கய்யா, எனக்கு மட்டும் சொல்கிறீங்களே, அங்கேயும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றாங்க. எல்லாருக்குமான போதனைகள் தான். மனைவிகள் எப்படி இருக்கணுன்றதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பார்த்தோம். புருஷர்களும் எப்படி இருக்கணும். புருஷர்கள் தான் இன்னும் கூட ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் மேலே போயிட்டு அவர்கள் தான் மனைவி இடத்துல அன்பு கூற வேண்டும் அப்படின்னு வருது. அதுக்காக மனைவிகள் புருஷனிடத்தில் அன்பு கூறக்கூடாதா சொல்லுங்கள்? தீர்த்துவில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், மனைவிகள் தங்கள் புருஷரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும்னு சொல்லி அங்கேயும் வாசனை இருக்குது. அன்பு கூறணும். அப்போ புருஷர்கள் மனைவிக்கு கீழ்ப்படியக்கூடாதா சொல்லுங்கள்? கீழ்ப்படியணும். அதுவும் தான் அங்கே இருக்குது, எபேசியரில் இருக்குது. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எல்லாமே பின்பற்றப்பட வேண்டும், எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணப்பட வேண்டும். நம்ம கட்டளைகள்னு சொல்லும் போது எதில் போயிடுறோம்னா, பழைய ஏற்பாடு தாங்க கட்டளைன்னு போயிடுறோம். இதுலேயே கட்டளை தானே இருக்குது. தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருங்கள்ன்றது ஒரு ஆலோசனையா கட்டளையா? ஆலோசனை சொல்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, கட்டளைன்னு சொல்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்கள்.
எதுக்குமே நான் எதுக்குமே இல்லைன்னு சொல்கிறவர்கள் கட்டளை. இது என்னது? இப்போ புரியுதுங்களா? ஏன் அந்த வசனத்தை வச்சு திரும்ப திரும்ப சொல்கிறோன்னு, ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருங்கள் சொல்லி. அதுக்காக இப்போ இப்படி வருவோம், நான் கீழ்ப்படிந்து ரெடி தாங்க, ஆனால் அவங்க சொல்கிற காரியம் சரியில்லையே. காரணம் அவிசுவாசி, மைண்டு வேறு, ஸ்பிரிட்டு வேறு. எப்படி கீழ்ப்பட முடியும்? அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வருமுன் காப்பதே சிறந்தது. வருமுன் காப்பதே சிறந்தது. வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட்டு, இங்கே போகிறோம் அங்கே போகிறோன்னா கஷ்டம்தான். காரணம், ஏன் கீழ்ப்படிய முடியல? அவங்க கருத்து வேறு மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறது நீ செய், நான் சொல்கிறது நீ செய், நீ சொல்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. இல்லை, பைபிள் வாசனங்களை அதெல்லாம் உனக்கு தான், எனக்கு கிடையாது அப்படின்வாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால தான் விசுவாசியாக இருந்தால், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால், அவங்க வசனம் சொன்னால் கேட்டுப்பாங்க. இன்றைக்கி கூட நம்ம வந்து ஒரு காரியத்தை ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா, பைபிளில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம்னா, அப்படியா இருக்குது, சரி நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பைபிளுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னோம்னா, நான் ஏன் நீ சொல்கிற பைபிள் நான் கீழ்ப்படினோம்? நீ சொல்கிற பைபிள் நான் ஏற்றுக்கிட்டா தானே, உன் பைபிளை நான் ஏற்றுக்கலையே, அதிலேருந்தெல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்போது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது சில காரியங்கள் தவறுதல் நடக்கும் பொழுது, சில காரியங்கள் வந்து நம்ம புரியலை அப்படின்னா, வேதத்திலேருந்து நம்ம ஒரு விளக்கத்தை கொடுத்தா ஏற்றுக்கொள்கிறோம். காரணம்னா நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க. நமக்கு தெரியல எத்தனை நாள், இன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அவிசுவாசிகளுக்கு இந்த வேதத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லையே. சில பேர் வந்து சர்ச்சில் தான் உட்காந்துட்ருக்குறாங்க, ஆனால் அவிசுவாசியை போல தான் உட்காந்துட்ருக்குறாங்க. எப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், ஆனாலும் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்களாம் அவங்க? எங்களுக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாதுங்க, நாங்கள் பைபிள் கடைசியாக எப்போ எடுத்தீங்க? பைபிள் இருக்கா? பைபிள் இல்லை. பைபிளே இல்லாமல் இருக்கிறாங்க சில பேர். பைபிள் படிக்கிறது கிடையாது, தியானம் பண்ணுறது கிடையாது. பைபிளுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இயேசுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, சர்ச்சுக்கு வந்து போகிறாங்க. அவிசுவாசியினுடைய ஒரு நிலைமையில தான் என்ன பண்ணுறாங்க சிலரும் இருக்கிறாங்க. ஆனால் அதை தான் நம்ம போராடி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், கற்றுக் கொடுக்குறோம். வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வசனம் உள்ளே போச்சுன்னா உங்கள் மைண்டு மாறும், எண்ணங்கள் மாறும், திங்கிங் மாறும். இன்றைக்கி நம்ம இப்படி பிரசங்கம் பண்ணுறோன்னா என்ன, ஏதோ ஒரு திங்கிங் எங்கேயோ போய் மாறி இருக்குது, மனசில் ஏதோ ஒரு மாற்றம் வந்ததுனால, சிந்தனையில் ஒரு மாற்றம் வந்ததுனால இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறோம். இது போல் ஒவ்வொருடைய வாழ்வில் மாற்றங்கள், இந்த வசனம் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த வசனம் தான் ஒரு மனுஷனை மாற்ற முடியும். அந்த வசனங்க அவங்கள வாழ்க்கையில் வேற ஒரு இடத்துக்கு கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு மேலான ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அது அவிசுவாசிகளோட பிணைக்கப்பட்டால் அது நடக்காது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஊழியக்காரர் கூட என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வருத்தம் தான் பட்டு போகணும். நல்லா இருப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? தவறான ஒரு முடிவை இவங்க எடுத்துட்டாங்க. வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாங்க? அவங்க கஷ்டப்பட போகிறாங்க. ஆனால் ஒரு ஹெவன்லி லைஃப் இருக்குது இந்த உலகத்தில். எப்படி? அது ரட்சிக்கப்பட்டு இயேசுவை நேசிக்கிற ஒரு மகனையோ அல்லது ஒரு மகளையோ திருமணம் பண்ணியிருந்தா அந்த வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. வருகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். இந்த நாளில் நம்ம பார்த்த காரியம் என்னென்னா, நம்ம 3 விதத்தில் வந்து இணைய முடியும் திருமண வாழ்க்கையில். அதுதான் ரொம்ப முக்கியம். ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். 3 விதத்தில் இணைய முடியும். ஒருவேளை இது வரைக்கும் இணையலைன்னா கூட இனிமேல் இணையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் திருமணம் ஆகும்போது மாம்ச பிரகாரமாக இணையிறாங்க, அது ஒன்று. ஆனால் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா, வசனத்தின் மூலமாக இணைய வேண்டும். வேர்ட் ஆஃப் காடில் இணையணும். சொல்லுங்கள், வசனத்தின் மூலமாக இணைய வேண்டும். வசனம் சொன்னால் அவரும் கீழ்ப்படினு, நானும் கீழ்ப்படினு. அதுதான் வசனத்தில் இணையிறது. வசனத்தின் மூலமாக அதுதான் மைண்டில் இணையிறது. ஒரே கருத்து வரும். இது வந்து அவிசுவாசிகளோடு கூட வராது. தேவனை பின்பற்றாத ஒரு நபரிடத்தில் வராது. யார் இடத்துல வரும்? தேவனை பின்பற்றக்கூடிய விசுவாசியின் இடத்துல, கர்த்தரை நேசிக்கிற இடத்துல அந்த மைண்டில் ஒரு மனம் வரும். 3வது, ஸ்பிரிட்டில் ஒன்றாக இணைய வேண்டும். கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவனும் அவரோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். அதே போல் நம்முடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் மனைவியுடைய ஆவியும் ஒன்றாக இருக்கும் பொழுது
அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும்? இட் வில் பி லைக் ஹெவன். ஒரு பரலோகத்தை போல் அந்த குடும்பம் மாறும். எத்தனை பேர் இப்படி வாஞ்சிக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்தால் எனக்கு நல்லதுன்னு எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்கள்லாம், நான் ஒரு அவிசுவாசியை தாங்க கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறவங்களே யாரா இருக்கீங்களா? சரி, ஒரு விசுவாசியை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி யாரா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நாங்கள் சின்னதுலேருந்து இந்த சண்டே கிளாஸு, யூத் மீட்டிங்கு எல்லாம் போய் பழகுனதுனால இந்த காரியத்தை ரொம்ப பிஃபோராக ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட உபதேசத்தை சிலர்லாம் நினைப்பாங்க, சின்ன குழந்தைங்க இதுங்களாம் அந்த வசனம், கல்யாணத்தை பற்றி வசனம் தேவையா, இது ரொம்ப முக்கியமாக அவசியமானு. ஏன்னா நாங்கள் பார்த்ததுனால வாழ்க்கையில் எப்படி இடறி போய் கர்த்தருடைய அன்பை விட்டு தேவனுக்கு தூரமானவங்களாம் எத்தனை பேர் மாறினவங்களை நம்ம பார்த்ததுனால பயந்து போய் தான் இப்படிப்பட்ட சத்தியங்களை சபையில் விதைக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய எதிர்காலம், வாலிபர்களுடைய எதிர்காலம், சின்ன பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி போயிருக்க மாட்டாங்க. சொல்லிக் கொடுக்கல, வசனம் உள்ளே போல, சத்தியம் உள்ளே இல்லை. அதனால் நிறைய பேரோட வாழ்க்கையில் தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள், விழுந்து போன காரியங்கள், எவ்வளோ காரியங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம சபையில் வரக்கூடாது சொல்லி ரொம்ப பிஃபோராக என்ன பண்ணுறோம், இந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். அதே போல் விசுவாசியோடு கூட இணைக்கப்படுறது மாத்திரமல்ல, நம்ம முதல்ல ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கணும். நாம் முதல்ல கர்த்தரை நேசிக்கக்கூடியவர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறணும். எத்தனை பேர் சொல்ல நான் ஏசப்பாவோட பிள்ளைன்னு சொல்கிறேங்க? ஏசப்பாவோட பிள்ளைன்னு சொல்கிறவங்கள கை தூக்குங்க. ஓகே, சரி போடுங்க. நான் ஏசப்பாவோட பிள்ளையா சரி, எனக்கு ஏசப்பாவை பிள்ளையா என்னன்னு எனக்கு தெரில, ஆனால் ஏசப்பாவை பிள்ளையா நான் மாற போகிறேன்னு சொல்கிறவங்கள கை தூக்குங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி சொல்லப்பட்ட அந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த இயேசுவுக்கு உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, அந்த எபேசியர் 5 சொல்லப்பட்ட மாதிரி பாருங்கள், இன்னும் ஒரு 4-5 வருஷம் போனால் உங்களுக்கு எல்லாம் திருமண வயசு வந்துடும். டக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க. பட் இந்த சத்தியம் உள்ளே இருந்துச்சுன்னா வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக மாறிடும். எதிர்காலம் ஆசீர்வாதமான எதிர்காலமாக மாறிவிடும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கல, ஏசப்பா நம்முடைய பிள்ளையாய் மாறும்னு சொல்லி யாரும் தயவுசெய்து வேடிக்கை பார்க்காதீங்க. கண்ணை மூடுவோம். எவ்ரி டைம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. கண்களை மூடி ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ணும்போது நம்ம கண்களை மூடணும். வாலிப பிள்ளைங்க விசேஷமாக நீங்கள் கண்களை மூடுங்க. ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த உலகத்தில் உம்முடைய பிள்ளையாய் நான் வாழணும் ஏசப்பா. என்னுடைய சரீரத்தை நான் கெடுத்துக்கொள்ளக்கூடாது ஏசப்பா. என்னுடைய சரீரத்தில் வேசியின் அவயங்களாக நான் மாற்றக்கூடாது. உலக பிரகாரமாக என்னுடைய சரீரத்தை நான் பயன்படுத்தக்கூடாது ஏசப்பா. இந்த சரீரம் உம்முடைய சரீரமாக மாற வேண்டும். உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. என் பாவங்களாம் மன்னிங்க. எப்பொழுது நம்முடைய பாவம்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னா, ஆண்டோடைய சமூகத்தில் ஏசப்பா நான் ஒரு பாவியாக மனுஷன்தான். என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்குது, பாவத்தினுடைய பாரங்கள் இருக்குது, விட முடியாத பாவங்கள் இருக்குது ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய பிள்ளையாய் மாற்றுங்க. என்னுடைய சரீரத்தை உம்முடைய அப்பா சரீரமாய் மாற்றுங்க ஏசப்பா. உம்முடைய சரீரமாக மாற்றுங்க. உம்முடைய ரத்தத்தினால என்னுடைய சரீரத்தை கர்த்தர் மீட்டுக்கொள்வீராக. நம்முடைய பிள்ளையாய் மாற வேண்டும் ஏசப்பா. அப்படி நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஏசப்பாவோட பிள்ளையாக நீங்கள் மாறுவீங்க. இன்றைக்கி நீங்கள் ஏசப்பாவோட பிள்ளையாக மாறுவீங்க. ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய பிள்ளையாய் நான் வாழணும். உம்முடைய பிள்ளையாய் நான் நடந்து கொள்ளணும் ஏசப்பா. இந்த வேதத்தில் இருக்கிற மாதிரி, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி நான் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. என்னை ரட்சிங்க ஏசப்பா. இந்த பாவமான வாழ்க்கை வேணாம். இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனம் எனக்கு வேணாம். அசுத்த வாழ்க்கை எனக்கு வேணாம். ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன். என்னுடைய எதிர்காலத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. எனக்கு ஏற்ற ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியை மணமகளாக என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக. மணமகனாக என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக. எனக்கு உதவி செய்யுங்க. அதற்காக என்னை ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
இப்படி காரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, இந்த சத்தியத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. இப்படி நாம மகிமைக்கென்று எங்கள் கர்த்தரை நடத்த முடியாது செபிக்கிறேன். சத்தியத்தை கேட்ட, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து இன்னுமாய் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய கர்த்தருக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன். இப்படி நாமத்திற்கு சகல துதிகன மகிமையாட்டு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.